நிச்சயமாக ராஜலட்சுமி, அதாவது திமுக அரசு பொறுப்பேற்று அதாவது 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில ரூபாய் 3,198 கோடி ரூபாய் செலவுல 28,824 அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி புதிய சாதனை படைத்திருக்கிறது. அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக மறைந்த கலைஞர் அவர்கள் 1970ஆம் ஆண்டில் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தை தொடங்கி வைத்தார். அதாவது குடிசை பகுதிகளை மேம்படுத்தல் தமிழ்நாடு குடிசை பகுதி மற்றும் வாரியத்தின் முதன்மையாக நோக்கமாகும் என்ற அடிப்படையில் நகர்ப்புற ஏழை குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வீட்டு வசதி வாய்ப்புகள் மட்டுமே போதுமான அளவு எனவும் அவர்களுக்கு குடிநீர், சுகாதாரம், மின்சாரம், போக்குவரத்து, கல்வி, மருத்துவ வசதி, திட்டக்கழிவு மேலாண்மை, பொது வெளியீட்டு போன்ற போதுமான நகர்ப்புற வசதிகளுடன் வீட்டு வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் அதாவது தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 1/9/2021 ஆண்டு குடிசை மாற்று வாரியத்தின் பெயரை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்ற பெயரை மாற்று ஆணை பிறப்பித்திருந்தார். அதாவது தமிழ்நாட்டின் வரலாற்றில் சாதனை படைத்து வரும் திமுக அரசின் தலைமையிலான திமுக அரசு 3 ஆண்டுகள் நிறைவடைந்து 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் இவ்வேளையில் திமுக அரசு சாதனைகளை திரும்பி பார்க்கும் வகையில் இப்போ தற்போது இருந்து வருவதாக அந்த அரசாணையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ள மக்களை மேம்படுத்தும் வகையில் திட்டங்களை தீட்டி பயன்களை மக்களை சென்றடையும் வகையில மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் மகிழ்ச்சியில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் என்ற நிலையை ஏற்படுத்தி உட்கட்டண திட்டங்களை குறித்து காலத்து திட்டமின்படி நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தில் சமுதாயத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மக்களுக்கு வீடுகளை தாமதமின்றி வழங்கி வருவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது வீடற்ற மக்களுக்கு வீட்டினை அளிப்பதற்கு இக்குடியிருப்புகள் ஒரு பல்நோக்கு அறை, உறங்கும் அறை, சமையல் அறை, கழிவு அறை வசதிகளும், குடிநீர் மற்றும் கழிவுநீர் வசதி, மின்தூக்கி சாலைகள், தெருமின் விளக்குகள், கான்கிரீட் நடைபாதை, மழைநீர் வடிகால் போன்றவற்றை அடிப்படை வசதிகளும் இதில் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் சமூக வலைதளங்களில் பள்ளிகள், நூலகம், பூங்காக்கள், அங்கன்வாடி மையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையம், சிறு கடைகள், பால் விற்பனை நிலையம், சமுதாய கூடம் போன்ற வசதிகளும் இந்த குடியிருப்பு வசதி மேம்பாட்டு வாரியத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அடுக்குமாடி குடியிருப்பு பொறுத்தவரை திமுக அரசு பொறுப்பேற்ற முதல் இந்நாள் வரையிலும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் 99 திட்ட பகுதிகள், அதாவது 3,197.94 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு 28,824 அடுக்குமாடி குடியிருப்புகள் திறந்து வைக்கப்பட்டிருப்பதாக தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒதுக்கீடு பொறுத்தவரை இந்த திமுக அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் தற்போது வரை 37,720 அடுக்குமாடி குடியிருப்புக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளும் அதாவது பயணிகளுக்கு வழங்கப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் 3,023 குடியிருப்புகளுக்கான விற்பனை பத்திரங்கள் மற்றும் 1,733 மேம்பாட்டு மனைகளுக்கான விற்பனை பத்திரங்களும் அவர்களுக்காக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல மக்கள் தாமாக வீடு கட்டும் என திட்டத்தின் மூலம் மக்கள் தாமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகளில் 1,68,495 வீடுகள் தற்போது வரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது எனவும் 89,429 பணியாளர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு அதை சிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் மக்கள் தாமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 2,078 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 69,701 புதிய தனி வீடுகள் கட்டப்பட்டு அரசு அவர்களுக்கான ஒப்புதலும் பெறப்பட்டு இருக்கிறது. அதே போல அந்த குடியிருப்பு வசதிகளில் உள்ள சிதலமடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் மறுகட்டணம் சீரமைக்கும் பணிகளானது ஒரு பகுதியாக 17 திட்ட பகுதிகளில் உள்ள 7,582 சிதலமடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை இடித்து மீண்டும் புதிய கட்டிடத்தை கட்டுவதற்காக 1,608 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்